நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் எங்கே இருக்குன்னா 2966. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டத்தாரை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். காலை நேரம் வரும் வரை எங்களை போரில் ஈடுபட சொல்ல மாட்டார்கள். ரசூல்லா கூட நாங்கள் போனால் சுபு வரைக்கும் ரசூல்லா எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. தொழுகை அறிவிப்பை செவியுற்றால் அவர்களை அப்படியே விட்டுருவாங்க. அந்த ஊரில் தொழுகையுடைய அறிவிப்பு வருதான்னு கேட்பாங்க, கவனிப்பாங்க. பாங்குடைய சத்தம் கேட்கல அப்படின்னா அவங்கள விட்டுருவாங்க. இல்லை என்றால் தாக்குதல் தொடுப்பார்கள். இந்நிலையில் நாங்கள் கைபரை நோக்கி புறப்பட்டோம். கைபரை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். இரவு நேரத்தில் அவர்களை சென்றடைந்தோம். அதிகாலை வரை காத்திருந்து பாங்கு சத்தம் கேட்காததால் அவர்களை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம். அப்போது மண்வெட்டிகளையும் கூடைகளையும் எடுத்துக்கொண்டு எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போ சாதாரணமாக அவங்க கேஷுவலாக வராங்க, அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்க பாருங்கள், வெளியே எங்கெங்கேயோ உளவு பார்க்குறானுங்க. மக்காவாசிகளுக்கு தகவல் சொல்கிறாங்க முகமது படை எடுத்துகிட்டு வர்றாருன்னு. அவங்களே படை எடுத்துகிட்டு போகிறாங்க, கவனிக்கல. விவசாயம் பார்க்குறதுக்கு வெளியே காலையில் மண் வெட்டி எடுத்துகிட்டு ஜாலியாக வர்றானுங்க. வந்து பார்த்தா ரசூல்லாவுடைய படை நிற்கிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் முகம்மதும் அவரின் படைகளும் வந்து விட்டன என்று கூறினார்கள். சொல்லிவிட்டு அவங்க அப்படியே டவுசராயிட்டு மறுபடியும் உள்ளே போகிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், ஹைபர் நாசமாகி விட்டது. நாம் ஒரு சமுதாயத்தின் களத்தில் காலை நேரத்தில் இறங்கினால் அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கப்பட்ட அவர்களுக்கு மிக கெட்ட காலையாக அது அமையும். அவங்களுடைய நாள் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஊரில் இறங்கிட்டேன் அப்படின்னா அந்த ஊருடைய நாள் மோசமான நாளாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரசூல்லா, இது ஒரு கவிதை மாதிரி தான். அதை ரசூல்லா இது படிக்கிறாங்க. இது புகாரில் 610வது ஹதீஸாக இது நடக்குது. அப்போ இந்த கைபருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம். அது கைபர் ஒரு சிக்கலான அமைப்பில் இருக்கிற ஊர். ஒரே ஊர் கிடையாது. ஒரு ஊருனாலும் பல கோட்டை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 கோட்டை அவங்களுடைய மெயின் கோட்டை. ஒரு பெரிய கோட்டை இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் போயிருந்தீங்க, செங்கோட்டையெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டெல்லியில் ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே ஊர் இருக்கும். அந்த கோட்டையோட கேட்டை மூடிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே அவங்களால் பண்ண முடியாது. நாள் கணக்காக உள்ளே அவங்க சேஃப்டியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. உள்ள எல்லா வசதிகளும் இருக்கும். நீங்கள் வெளியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓடிடணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க மேலேருந்து உங்கள் மேலே தாக்குதல் பண்ணுவாங்க. நீங்கள் கீழேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பொந்துலேருந்து கரெக்டாக கேப் பண்ணி வச்சுருப்பான். அந்த இடத்துலேருந்து அம்பு விடுவான். நீங்கள் அடிக்கிற அம்பு அவனுக்கு போய் விழுவாது. அப்போ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. ஏன்னா களத்தில் நேருக்கு நேர் சந்திக்கிறது கிடையாது இவங்களும். அதுவும் இல்லாமல் இவங்க சிஸ்டமே இன்னி வரைக்கும் இப்படி தான். யூதர்கள் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பாருங்கள், மிசைலு இதுதான் தயாரித்து வச்சுருப்போம். நேருக்கு நேர் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்மி இருக்குது இல்லையா, அந்த தரை வழி தாக்குதல் அவருக்கு வரவே மாட்டாங்க. இன்னி கூட எடுத்தீங்க, அந்த கர்கத் மரம் நட்டுட்ருக்கிறானு. என்ன அந்த ஈசா நபி வர்ற அந்த காலகட்டத்தில் அந்த மரம் எங்களை காப்பாற்றிடும், அந்த மரத்துக்கு பின்னாடி நாங்கள் ஒளிஞ்சு தப்பிச்சுக்குவோம். அப்போ கூட அவங்களுக்கு தப்பிக்கிற அந்த வழி தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களே தவிர சண்டை மட்டும் இவங்க போட மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான், இவங்க நேருக்கு நேராக மட்டும் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. பெண்கள் மாதிரி சண்டை போடுவாங்க சொல்கிறோம். பொட்டத்தாமல் இவங்க சண்டை போடுவாங்க, ஒளிஞ்சிக்குவாங்க, சேஃபாக போய் இருந்துக்குவாங்க. ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு மேலேருந்து அப்படி கல் தூக்கி போடுறது, இந்த சின்ன சின்ன இந்த வேலை தான் இவங்க சில்மிஷன் தான் பண்ணுவாங்க. அவங்க உயிருக்கு பயந்து நேருக்கு நேரம் அவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல இவங்க போகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது.